அவருக்கு ஒரு உறுதி வரும், நான் எதிர்காலத்தில் பாவம் மன்னிப்பு இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி. அப்போ எனவே தான் இந்த இமாம்கள் சொல்லுவாங்க, இஸ்திக்ஃபார் மட்டுமல்ல விஷயம், பாவ மன்னிப்பு கேட்டல் மட்டுமல்ல விஷயம், எதிர்காலத்தில் அவரோட நிலை என்ன இருக்கிறது, அவரோட நிலை எப்படி மாறுதுன்றது தான் உண்மையில் விஷயம். விளங்கினா? இஸ்திக்ஃபார் கேட்குறது நல்ல விஷயம். தர்மா உட்காந்து ஓஹோன்னு இஸ்திக்ஃபார் எல்லாம் லைலத்துல் கத்ர் இரவில் 27க்கோ 25க்கோ 29க்கோ எப்படியோ அந்த பெரியோடு இஸ்திக்ஃபார் செய்யுது. ஆள் மாறிச்சுதா, மாறாட்டு இஸ்திக்ஃபார். ஆள் மாறினண்டா கருத்து என்ன, அல்லாஹ் இடத்துல திரும்பி வந்தார், அதான் தௌபா. எனவே இஸ்திக்ஃபார் ஆளை மாற்றினாத்தான் நாங்கள் அதை இஸ்திக்ஃபார்னு சொல்லுவோம். இல்லாட்டி இஸ்திக்ஃபார்ன்னு அதை சொல்கிறதில்லை. இது மிச்சம் கவனமாக நாங்களும் கருத்தில் கொள்வோம். எனவே தான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லா அப்படி சொன்னால் என்ன கருத்து, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன். அப்படி கேட்குறேன்ட்டு மட்டும் சொல்லி போதா தானே, பாவ மன்னிப்பை தாண்டி சொல்லணுமே. விளங்குதா? அஸ்தக்ஃபிருல்லான்னு மட்டும் சொல்லி டீக்காக அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுன்னு சொல்லணும். திரும்ப என்ன சொல்லணும், அப்படி மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு அப்படி ஆள் மாறணும், பாவத்தை ஃபுல்லாக விட்டுறணும், பாவத்தில் அது பிடிவாதமாக இருக்கக்கூடாது, ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிடும். பாவத்தை விட்ட ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே இல்லை, பாவம் மன்னிப்பு அந்த நாவால் சொன்னது மட்டும்தான், ஆளே மாறலை. அப்போ அது இஸ்திக்ஃபாராக ஆக மாட்டாது. இதுதான் பாவத்தை விட்டு விடன்னு சொல்கிறதுல கருத்து. இது ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் மீளல் இஸ்திக்ஃபார் அல்லது தௌபா அப்படின்னு சொல்கிறது ஒன்று நீயத்தை தூய்மையாக இருக்குது. நீயத்தை தூய்மையாக இருக்கிற வழங்குதா, அதாவது இவர் முகஸ்துதிக்காக பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லது இன்னொரு ஆள் சொல்லி கொடுத்ததன் காரணமாக கேட்கல. அப்படி இல்லாமல் உண்மையாக எல்லா இடத்துல நான் மீண்டு வரணுமென்ற இந்த எண்ணத்தோடு பாவ மன்னிப்பு கேட்கறது தான் நீயத்தை சரியாக தூய்மையாக அமைத்து கொள்ளுன்னா கருத்து. திரும்ப ஏற்கனவே சொன்னோம், நாவும் உள்ளமும் உடன்பாட்டோடு இயங்க வேணும். பாவத்தில் இருந்து கொண்டே பாவ மன்னிப்பு கோருபவன் தனது இரட்சகனை பரிகசிப்பவனே ஒத்தவன். பாவத்தை செஞ்சு செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்கு. அப்போ அல்லாஹ்வை பரிகசிக்கிற மாதிரி ஒரு வேலை. தொடர்ந்து பாவத்தை செஞ்சு செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த கருத்தான் வரும். அதுதான் இப்னு அப்பாஸ் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே பாவம் இந்த இருந்தால் அது ஒரு அல்லாஹ்வை பரிகசிக்கிற வேலையாக போகும். அப்போ எனவே பாவத்தை உடனே விட்டு விடுன்னு சொல்கிறது இந்த கருத்து தான் குறிக்கும். இந்த நிபந்தனைகளோட இன்னும் சிலதை முடியுமானால் பின்பற்றினா நல்லா, கட்டாயம் இல்லை, இது வாஜிபில்லை, மாற்றமாக இதுக்கு ஆதாபுன்னு சொல்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்பதற்கான சில ஒழுக்கங்கள், சில நல்ல ஒழுக்கங்கள். ஒன்று ரெண்டா